ஏஐ ஹியூமன்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குல்ல, ஃபீல், டச், அது ஏஐக்கு வராது இல்லை. ஃபீல், டச் வராது இல்லை. நம்ம ரோபோட்டிக் பண்ண ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா பர்சனலைஸ் பண்ணலாம். பேஷண்ட் பார்த்து பண்ணணும். நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுறோம், அந்த டைமே நம்ம பர்சனலைஸ் பண்ணலாம். எவ்ரி பேஷண்ட்க்கு நம்ம அந்த பேஷண்ட்க்கு எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும், அந்த அலைன்மெண்ட் பண்ணுவோம். 70% to 80% பேஷண்ட்ஸ் நீ ரிப்ளேஸ்மெண்ட் அப்புறம் ரெகுலர் வேலை பண்ணலாம், which is not involving too much walking. Maybe ஒரு 100-200 meters நடந்த மாதிரி வேலை பண்ணலாம். இல்லைன்னா உட்காந்துட்டு வேலை பண்ணணும்னா 1 month கழிச்சு ஆப்ரேஷனுக்கு கழிச்சு பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ முதல் கேள்வி வந்து இந்த நீ சர்ஜரிஸில் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு? நீ சர்ஜரிஸில் முன்னாடி நம்ம சர்ஜரி பண்ணும்போது மேனுவலாக சர்ஜரி பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா ரோபோட்டிக் பண்ணுறோம். இப்போ அது ரோபோட்டிக்கில் என்ன லேட்டஸ்ட்னா, ரோபோட்டிக் உள்ளே நம்ம ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஏஐ அட்வான்சஸ் வருது. நீ சர்ஜரியில் மெயின் இம்பார்ட்டன்ட் நீ ரிப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த பேலன்சிங் ரொம்ப முக்கியமான, அந்த நம்ம அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அது முக்கியமான. இப்போ ஏஐ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சாஃப்ட்வேர் டிப்பிக்கலி நான் இப்படி பண்ணுற சர்ஜரி, சர்ஜன் இப்படி பண்ணுறாங்க சர்ஜரி, அது கற்றுடும். ஸோ ஓவர் டைம் இப்போ ஒரு நம்ம சப்போஸ் நான் 5 சர்ஜரிஸ், 10 சர்ஜரி, 100 சர்ஜரிஸ், 200, 300 நான் சர்ஜரிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நான் என்ன சர்ஜரியில் பண்ணுறேன், நான் இப்படி அந்த அலைன்மெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் கற்றுட்டோம். நம்ம ஏதோ டேட்டா கொடுக்குறோம், அந்த சிடி ஸ்கேன் பண்ண அப்புறம் அதே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக பேலன்சிங் அலைன்மெண்ட் எல்லாம் எனக்கு கொடுத்துடுவோம். ஸோ நம்ம வி டோன்ட் ஹாவ் டு பண்ண தேவையில்லை. ஸோ அந்த டைம் கம்மியாகும், அக்யூரசி பெட்டர் ஆகும், அண்ட் லைஃப் ஆஃப் த இம்ப்ளான்ட் நல்லா வரும். டாக்டர், இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன? பிகாஸ் நீங்கள் ஒரு டாக்டராக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஏஐ ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்ஸ் என்ன டிஃபர் ஆகுதா? இது மெயின்லி ரோபோட்டிக்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, முன்னாடி நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஒரு 15 வருஷம் சொல்லுவாங்க இந்த லைஃப் வரும். பட் இப்போ இந்த ரோபோட்டிக்ஸ் பண்ண அப்புறம் 25 to 30 years ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் சொல்லலாம். நீ ரிப்ளேஸ்மெண்ட் முன்னாடி மாதிரி இல்லை. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் ரீப்ளேஸ்மெண்ட் ரிவிஷன் வரும். இது பண்ணி அலைன்மெண்ட் நல்லா வரும், அக்யூரசி நல்லா வந்தால் லைஃப் லாங்காக லைஃப் வரும் கம்பேர்ட் டு மேனுவல். அது இல்லாமல் பெயின் கம்மியாகும், பேஷண்ட்க்கு பெயின் கம்மியாகும். ஏன் கம்மியாகும்னா, நம்ம இது சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம உள்ளே போகும்போது கட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம போன் கட் பண்ணால் அது போதும். அது பண்ணால் நல்லா அக்யூரசி வரும், பெயின் கம்மி வரும் பேஷண்ட்ஸ்க்கு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் கம்மி வந்தால் ரீஹேப் சீக்கிரம் ஆகும், பேஷண்ட் சீக்கிரம் வேலைக்கு போகல. ஸோ மேக்ஸிமம் என்னென்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1 monthல 70% to 80% பேஷண்ட்ஸ் நீ ரிப்ளேஸ்மெண்ட் அப்புறம் ரெகுலர் வேலை பண்ணலாம், which is not involving too much walking. Maybe ஒரு 100-200 meters நடந்த மாதிரி வேலை பண்ணலாம். இல்லைன்னா உட்காந்துட்டு வேலை பண்ணணும்னா 1 month கழிச்சு ஆப்ரேஷனுக்கு கழிச்சு பண்ணலாம். ஆஃப்டர் 1 single knee replacement. 2 knee டுகெதர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், மேபி 2 weeks மோர் ரீஹேபுக்கு. ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஃபார் ரோபோட்டிக். ஸோ சர்ஜரிஸ் அப்படின்னாலே மக்கள்கிட்ட வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் இது எப்படி டாக்டர் இருக்கு? காஸ்ட் வைஸ் நாங்கள் இப்போ பார்த்தானே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 40,000 மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். பெரிய பிக்சர் பார்த்தானா 40,000 இஸ் நத்திங். பிகாஸ் ஃபார் லைஃப், ஃபார் லாஞ்சிவிட்டி, அதெல்லாம் சேவிங்ஸ் தான். நீங்கள் பார்த்தானா ஓவர் லாங் டைம் this is not a cost, not an added much cost. So இப்போ முன்னாடி மாதிரி காஸ்ட், இந்த ரோபோட்டிக் காஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம இம்ப்ளான்ட் உள்ள போட்டுறோம், அது எனிவே நல்ல இம்ப்ளான்ட், இம்போர்ட்டட் நல்ல லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட். நம்ம ரோபோட்டிக் பண்ண ஒரு அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா பர்சனலைஸ் பண்ணலாம். பேஷண்ட் பார்த்து பண்ணணும். நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுறோம், அந்த டைமே நம்ம பர்சனலைஸ் பண்ணலாம். எவ்ரி பேஷண்ட்க்கு நம்ம அந்த பேஷண்ட்க்கு எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும், அந்த அலைன்மெண்ட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா, யூ வில் நாட் ஹவ் பெயின். உங்கள் பிஃபோர் ஆர்த்ரைட்டிஸ், பிஃபோர் தெய்யா மாதிரி இப்படி முட்டி இருந்தது, அதே முட்டி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃப்ரெண்ட் வரலாம். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். அது ரோபோட்டிக்ல பண்ணலாம், மேனுவலில் பண்ண முடியாது. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்கல்ல, ஓகே இந்த ஏஐ ரிலேட்டடாக அந்த ரொபாட்டிக்ஸ் மூலமா சர்ஜரி வேணாம், லைக் முழுசாக நீங்களே இப்போ லைக் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக ஒரு சிலர் கேட்குறப்போ அவங்கள நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு பேசிக்லி இந்த சர்ஜரி நான் ஒரு வீடியோஸ் காமிக்குவேன். இதில் என்னன்னா மெயின் திங் என்னன்னா, நம்ம பேஷண்ட்ஸ்க்கு தெரியணும் இது சர்ஜன் தான் சர்ஜரி பண்ணுறா. ஏஐ வந்தால் இதெல்லாம் டெக்னாலஜி எதுக்கு வருது, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு.
ஏஐக்கு. ஒரு நமக்கு கம்ஃபர்ட் ரிப்ளேஸ் பண்ணதுக்கு முடியாது. ஏஐ வில் நாட் ரிப்ளேஸ் ஹியூமன்ஸ். நம்ம ரொம்ப வி டூயிங் லாட் ஆஃப் ரீசர்ச். பட் என்னோட என்ன பிரின்சிபல், அந்த ஏஐ ஹியூமன்ஸ்க்கு ரிப்ளேஸ் பண்ண முடியாது. நம்ம கிட்ட அந்த 6th சென்ஸ் இருக்குல்ல, ஃபீல், டச், அது ஏஐக்கு வராது இல்ல. ஃபீல் டச் வராது இல்ல. அது ஃபீல் டச் இல்லாம நம்ம இப்படி கரெக்டா ரிசல்ட் கொடுக்க முடியாது. அந்த லாஜிக்கல் திங்கிங் இருக்கு ஏஐல. ஓவர் டைம் இது பண்ணா பட் அதெல்லாம் ஒரு அல்காரிதம் தான் இல்ல. அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் போகும். பட் அது கத்துட்டு இட் வில் பிகம் பெட்டர். ஏஐ cannot take over human touch in any field. ஸோ டாக்டர், இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதில் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும். இந்த சர்ஜரி பண்ணால் கம்மியாகும். பிகாஸ் ரோபோட்டிக்ஸில் சென்சர்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் நம்ம சைடில் நான் சொன்னேன் இல்லை, சாஃப்ட் டிஷ்யூ எல்லாம் சாஃப்ட் டிஷ்யூனா மசில் எல்லாம் நம்ம டிசெக்ட் பண்ண தேவையில்லை. கம்மி டிசெக்ஷன் பண்ணும். பிகாஸ் இதில் இந்த ரோபோட்க்கு பவுண்டரிஸ் இருக்கும். போன் இங்கேருந்து இங்கே இருக்குது, அவ்வளோதான். அந்த 5 சென்டிமீட்டர்ஸ் போன் இருக்கு. ஸோ நம்ம ஏதோ கட்டிங் பண்றோம்னா அந்த 5 சென்டிமீட்டர்ஸ் மேலே போகாது, உள்ள வேலை போகாது. ஸோ காம்ப்ளிகேஷன் ரேட் எல்லாம் கம்மியாகும் இது பண்ணா. அண்ட் நம்ம பண்ணும்போது சென்சர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும். பை மிஸ்டேக் நம்ம மேனுவல்ல பண்ணும்போது இஃப் அவர் ஹேண்ட் ஸ்லிப்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஆல்சோ ஆகலாம் இல்லை. பட் திஸ் இஸ் லைக் ஸ்டடி. ஓகே. ஸோ தட் ஸ்டடினஸ் will reduce complications. ஸோ இப்போ வந்து எந்த மாதிரியான ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அதிகப்படியாக நடக்குது? மேக்ஸிமம் 60 to 70. ஓகே. அது அப்புறம் 70 to 80. அது அப்புறம் 50 to 60. அது அப்புறம் 80 to 90. அது அப்புறம் 40 to 50. ஓகே. ஸோ 40 to 50 இப்போ நடக்குது. கம்மி பட் நடக்குது. அது நான் சொன்னேன் இல்லை, இப்போ நம்ம முன்னாடி மாதிரி 15 வருஷம் வரும் அந்த மாதிரி கிடையாது. 25 to 30 years வரும். இது நம்ம நல்ல அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணா, நேச்சுரலா நீ போட்டானா நல்லா வரும். ஓகே. தட் இஸ் வாட் இஸ் சேஞ்ச்ட் இப்போ over the years. ஸோ டாக்டர், சிமிலராக இதே மாதிரி இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஸோ இதுக்குமே வந்து இந்த சேம் ரோபோட்டிக்ஸ், ஏஐ எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தானா நீங்கள் சொல்கிறது எல்லாம்? ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட்டில் ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ ஹஸ் டன் ஃபினாமினல். அதில் என்னன்னா, முன்னாடி ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம நீங்கள் பேஷண்ட்க்கு ஒரு 10 years முன்னாடி நடக்கணும்னா, கீழே உட்காரணும்னா ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க பண்ண முடியாது. ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு 3% சான்ஸ் இருந்தது ஃபார் டிஸ்லொகேஷன். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகிடும். அது ரோபோட்டிக்ஸ் வந்த அப்புறம் it has gone to less than 1%. So it's 0.5 to 0.6% chance of dislocation, almost nil. இது ஏன்னா நம்ம முன்னாடியே ரோபோட் பண்ணும்போது முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிடுவோம். இந்த மூவ்மெண்ட்ல டிஸ்லோகேஷன் ஆகுது, அந்த மூவ்மெண்ட்ல டிஸ்லோகேஷன் ஆகும்போது நம்ம அலைன்மெண்ட் மாற்றிடுவோம். அந்த ஃபிட்டிங் ஆஃப் த கப் மாற்றிடுவோம், ஃபிட்டிங் ஆஃப் த ஸ்டெம் மாற்றினா அந்த டிஸ்லோகேஷன் வராது. கீழே உட்காரல. முன்னாடி நான் நடக்கணும் சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஸ்லோ ஜாகிங்கே பண்ணலாம். சில பேருக்கு யங் ஏஜ் இருந்தால் இப்போ நியூயர் ஸ்டெம்ஸ் வந்துருக்குன்னா கொஞ்சம் விளையாடலாம். they can play sport also. அந்த முன்னாடி ஒரு லர்ச் வரும் நடக்கும்போது, அந்த லர்ச்சே இருக்காது. இப்போ நல்லா நேரா நடப்பாங்க with the hip replacement. So hip replacement results have really improved over time. And அந்த லைஃபே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இட் வில் லாஸ்ட், யூஸ்வலி யூ cannot say, but almost 25, 30, 35 years also some implants லைஃப் வரும் நல்லா பார்த்தானா. ஸோ பொதுவாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்போ டாக்டர் தேவைப்படும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்? ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமன் ரீசன்னா AVN, avascular necrosis of the head. அதில் என்ன ஆகும்னா, blood supply to the head of the female, the head இருக்கும் இல்லை நம்ம ஹிப்பில் ஹெட், அந்த பிளட்ஸ் போடணும் ஸ்டாப் ஆகிடும். அந்த ஸ்டாப் ஆகும்போது அந்த ஹெட் இருக்கும் இல்லை, அதில் ரத்தம் வராமல் அந்த கான்டூர் இருக்கும், ஹெட்க்கு ரவுண்டாக இருக்கும் இல்லை, அது ஃப்ளாட் ஆகிட்டு போகும். அது ஃப்ளாட் ஆனால் வலி வரும், லென்த் மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்புறம் கீழே உட்கார முடியாது, நடக்கும்போது வலி வரும். அது அப்புறம் அது தெய்யா மாதிரி ஆகிடும். பிகாஸ் அந்த ஃப்ளாட் இருக்காது, ரவுண்ட் இருக்காது, ஸ்மூத் இருக்காது, உள்ள ரஃப் ஆகிடும்னா அந்த தெய்யா மாதிரி போய்டும். ஸோ தட் இஸ் கால்ட் செகண்டரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஏவியன். இது இஸ் மோஸ்ட் காமன் இந்தியாவில் பார்த்தானா, மோஸ்ட் காமன். செகண்ட் மோஸ்ட் காமன் பார்த்தானா பிகாஸ் ஆஃப் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அது ஒரு இன்ஃப்ளமேஷனரி ப்ராப்ளம், அதில் வீக்கம் வரும் உள்ள, நம்ம பாடியை ஜாயிண்ட்ஸ்க்கு அட்டாக் பண்ணி அந்த ஜாயிண்ட் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கைலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், இதெல்லாம் செகண்ட் ரீசன்ஸ் ஃபார் திஸ். லோயஸ்ட் ரீசன் பார்த்தானா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னா தெய்யா மாதிரி, வித்தவுட் எனி அதர் ரீசன், பிரைமரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் தட் இஸ் த லெஸ் ரீசன் ஃபார் தட்.
ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் இன் இந்தியா. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க டாக்டர். இதுக்கு வேற என்னென்ன மேஜர் சிம்டம்ஸ் இருக்கு? ஆமாம், ஹிப்புக்கு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருந்தானா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உங்களுக்கு லென்த் கம்மியாகும், கீழே உட்கார முடியாது, நடக்கும்போது கொஞ்சம் லர்ச் இருக்கும், நேராக நடக்க மாட்டாங்க, சைடு போயிட்டு நடப்பாங்க, ஜாஸ்தி நடக்க முடியாது. அப்புறம் இனிஷியலி என்னன்னா வலி வரும், பிகினிங்ல வலி வரும், சிவியர் பெயின். எந்த பிளேஸ்ல? ஹிப் ஜாயிண்ட்ல வலி வரும், ஹிப் ஜாயிண்ட்ல வலி வரும். அது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஒரு வாட்டி இந்த மாதிரி லென்த் கீழே கம்மி ஆகிட்டு போகும், லெக் லென்த் டிஸ்கிரிப்பன்சி வரும், ஒரு லெக் சைஸ் கம்மி ஆகும். அந்த டைமில் பார்த்தானா ஃபுல்லாக ஸ்பைனை அப்படி பண்ணி ரொம்ப லர்ச்சாக நடப்பாங்க, நேராக நடக்க மாட்டாங்க. ஸோ திஸ் சைன் பார்த்தானா இது ஹிப் பிரச்சனை பார்க்கலாம். அது அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒரு வாட்டி எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா அப்புறம் வி கேன் சி எது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ டாக்டர், இதுக்கு ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கா? லைக் சர்ஜரி இல்லாமல் இதை க்யூர் பண்ண முடியுமா? சர்ஜரி இல்லாமல் நம்மளுக்கு ஏவியன் க்யூர் பண்ணலாம். வெரி குட் திங், வெரி குட் கொஸ்டின் நீங்கள் சொன்னீங்க. பிகாஸ் இது நம்ம பிகினிங் ஸ்டேஜில் பெயின் வரும்போது, பிளட் சப்ளை கம்மியான பிகினிங் ஸ்டேஜில் பண்ணும்போது நம்மக்கிட்ட இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியில் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் பாடியில், இந்த பேஷண்ட்டோட பாடியிலேருந்து போன்லேருந்து நம்ம ரத்தம் எடுப்போம். இந்த போன் மேரோவில் நமக்கு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெம் செல்ஸ் ஒரு 1 மந்த்க்கு கல்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சர் பண்ணி அது ஒரு கான்சன்ட்ரேட்டட் மீசன்கைமல் செல்ஸ் இருப்பாங்க. இந்த செல்ஸ் நம்ம ஆஸ்டியோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. இது ஆஸ்டியோபிளாஸ்ட் நம்ம உள்ள இங்கே பாதிப்பு இருக்கு, அங்கே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி அந்த செல்ஸ் போட்டு we will think அந்த செல்ஸில் பிளட் சர்க்குலேஷன் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு இது சக்ஸஸ் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் 70% பிகினிங் ஸ்டேஜில் பண்ணால். இப்போ அந்த கான்டோர் இருக்குல்ல, ஹெட் கான்டோர், அது ரவுண்ட் இருந்தானா இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் பிகினிங் ஸ்டேஜில். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் யாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால், வலி இருந்தால், ஆல்வேஸ் பெஸ்ட் டு டூ எக்ஸ்ரே, ஒரு எம்ஆர்ஐ பண்ணி டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்தானா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி அந்த ஹெட்டு, ரவுண்ட் ஹெட் கொஞ்சமே ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வேலை செய்யாது. டாக்டர், ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் பொதுவாக சர்ஜரிஸில் ஃபார் லைக் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு? ஸோ ஏஐ சர்ஜரி இல்லாமல் நம்ம இம்ப்ளான்ட்ஸில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஹிப்பில் நம்ம பார்த்தா முன்னாடி ஸ்டெம் எல்லாம் பெரிய ஸ்டெம் வரும், இப்போ ஷார்ட் ஸ்டெம்ஸ் இருக்குது. இது நம்ம அட்வான்டேஜ் என்னன்னா, பேஷண்ட்க்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அது நான் சொன்னேன் இல்லை, ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நல்லா நடக்கலாம், நல்லா ரன் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி. முன்னாடி என்ன பேரிங் சர்ஃபேஸஸ், நம்ம முன்னாடி இந்த இம்ப்ளான்ட்ஸில் லைஃப் ஜாஸ்தியாக வருதுன்னா ஃப்ரிக்ஷன் கம்மி ஆகும். இப்போ நார்மல் மாதிரி நம்ம ஸ்மூத்தாக இருக்கும், இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸ். அந்த இம்ப்ளான்ட்ஸில் வந்திருக்கு. நீல நம்ம பார்த்தோன்னா முன்னாடி ஒரு ரெகுலர் சர்ஃபேஸ் வரும், இப்போ நம்ம இட் இஸ் கோட்டட் வித் கோல்டு, இட் இஸ் கோட்டட் வித் ஆக்சினியம், இதெல்லாம் கோட்டிங் பண்ணால் இஸ் சப்போஸ் டு கிவ் அ லாங்கர் லைஃப் டு த இம்ப்ளான்ட். ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் இன் இம்ப்ளான்ட். அது இல்லாமல் நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம பெயின் ஆப்ரேஷன் அப்புறம் முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, டிஸ்சார்ஜ் ஒரு 5-6 நாள் ஆகும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண இப்போ நம்ம ஒரே நாளில் இல்லைன்னா 2-3 நாளில் வீட் போயிடுவாங்க. சில பேர் டே கேர் சர்ஜரியே பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போதுவே உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலி கம்மியாகும். அது ஃபுல்லாக ஜாயிண்ட்டில் போட்டுடுவோம், வலி கம்மியாகும். அது இல்லாமல் நர்வ் பிளாக் போடும். அந்த நர்வ் பிளாக் போடும்போதுவே அந்த ஏரியாவில் கம்மியாகும். அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், RFA, அது நீல போட்டானா ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி அந்த டைமை போட்டானா இந்த நர்வ் ஃபுல்லாக நம்ம நீக்க போதும் இல்லை சென்சேஷன், அதெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ அது பண்ணும்போது ரீஹேபே நல்லா இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் வாக்கர் வச்சு பாத்ரூம் போயிடலாம். ஒரு வாட்டி வாக்கர் வச்சு பாத்ரூம் பேஷண்ட் போனான்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ அது முன்னாடி மாதிரி அது 4-5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் 1 day 2 days. This is the protocol today. இந்த மாதிரி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் as well as knee replacement. This is the advancements அதில் வந்திருக்கு. Some other advancements நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் சொல்லும்போது there is a new thing called direct anterior approach. It's a very latest thing. இப்போ யூஎஸில் ரொம்ப பேர் பண்ணுறாங்க. இந்தியாவில் நம்ம இப்போ ரெகுலராக பண்ணுறது இல்லை, பட் many people are doing it and we have started one of the first people in the city. We have started to do direct anterior approach roboticல. அந்த அப்ரோச் என்னன்னா, அந்த நம்ம ஸ்கின் இன்சிஷன் எடுக்கிறோம்ல, கட் எடுக்கிறோம், அது ஃப்ரண்ட்டில் எடுப்போம் அண்ட் வெரி ஸ்மால் கட்டு. அது கட் பண்ணும்போது இது நம்ம மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, வாக்கர் வச்சு நார்மல் ஹிப் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது 1 monthக்கு வாக்கர் வச்சிடுவாங்க. இது பண்ணால் 1 week வாக்கர் வச்சு விட்டுடுவாங்க. சீக்கிரம் நடக்கலாம்.
பெயின் ரொம்ப கம்மி இருக்கும் அண்ட் ரொம்ப சின்ன கட்டு வரும். ஸோ ஃபார் மெனி பீப்புள் யங்கர் ஏஜில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த டைரக்ட் ஆன்டீரியர் அப்ரோச்சில் பேஷண்ட்ஸ் சீக்கிரம் நடப்பாங்க, இன்சிஷனே சின்ன இருக்கும் அண்ட் they can do all activity very fast. டாக்டர், ஜென்ரலாக இந்த சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய போஸ்ட் கேர், ஏன்னா இப்போ ஒரு சில விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்ல, ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணக்கூடாது? இது ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் அண்ட் நீக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் காமனாக நான் சொல்லும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபார் 1 month கொஞ்சம் வெளியில் போகலாம், பட் ஜாஸ்தி அப் டவுன் போகக்கூடாது. யூ ஷுட் நாட் ஃபால். அது இல்லாமல் தெர் இஸ் நத்திங் மச் தட் வி ஷுட் நாட் டூ. வீட்டில் ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க, அதை நடக்க வச்சிடுவாங்க. பை மை திங் இஸ் தட் 90% நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க அது நல்லது. ஐ ஹவ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பண்ணக்கூடாதுன்னா இந்த லாங் டேர்ம் நான் சொல்வேன், சில டைம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியுதுலன்னா விளையாடாதீங்க. ஏதோ உங்களுக்கு முடியுது அது பண்ணுங்க. நம்ம சர்ஜரி இப்படி பண்ணுறோன்னா தட் இஸ் ஸோ தட் யூஆர் ஏபிள் டு லிவ் அ நார்மல் லைஃப். அந்த நார்மல் லைஃப் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா தட் வி ஷுட் பி ஏபிள் டு டூ இன் த ஃபியூச்சர். ஏதோ பண்ண முடியுது வி ஷுட் பி ஏபிள் டு. நீங்கள் சொன்னீங்க இல்லை டாக்டர், லைக் ஸ்போர்ட்ஸ் அவங்க விளையாட முடிஞ்சா விளையாடலாம் அப்படின்றப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது. ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இஸ் வெரி காமன். அதில் நம்ம பார்த்தோன்னா ஏசிஎல் இன்ஜுரிஸ், ஏசிஎல்னா லிகமெண்ட் இன்ஜுரிஸ் இஸ் அ வெரி காமன் இன்ஜுரி இன் த நீ ஜாயிண்ட். நம்ம லாட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தா எவ்ரிபடி இஸ் பிளேயிங் பிக்கல் பால். பிக்கல் பால் இஸ் பிகம் த மோஸ்ட் காமன் கேம். அது நம்ம நீ ஸ்ட்ரென்த் பண்ணாமல் விளையாடுறாங்க, நீ ட்விஸ்ட் ஆகிட்டு லிகமெண்ட் இன்ஜுரி வருது. அதில் ஏசிஎல் இன்ஜுரி. இந்த ஏசிஎல் இன்ஜுரியில் கம்ப்ளீட் டேர் வரும், பார்ஷியல் டேர் வரும். இது கம்ப்ளீட் டேர் ஆகும்போது நம்ம ஒன்லி ஒன் ஆப்ஷன், எஸ்பெஷலி யங்கர் ஏஜ், அட்லீஸ்ட் பிஃபோர் 50-55, ஆர்த்ரோஸ்கோபிக் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த லிகமெண்ட் நல்லா பண்ணணும். அது பண்ணலைன்னா இன்ஸ்டெபிலிட்டி வரும். இன்ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் வாட்? நடக்கும்போது, படிக்கட்டு ஏறும்போது, கீழே வரும்போது, ஜம்ப் பண்ணும்போது முட்டி கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் போயிட்டே இருக்கும். அது ஃப்ரண்ட் பேக் போனால் என்ன ஆகும்னா உள்ள ஜாயிண்ட் இரோட் ஆகிட்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகும், தெய்யா மாதிரி. அந்த தெய்யா மாதிரி ஆகும்போது ஃப்யூச்சரில் நமக்கு சீக்கிரம் நீ ரிப்ளேஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ், சின்ன இன்ஜுரிஸ் இதெல்லாம் ஏசிஎல் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்தால் வி மஸ்ட் ட்ரீட் இட் வெரி அக்ரெசிவ்லி அண்ட் பை டூயிங் ஸ்மால் கீ ஹோல் சர்ஜரி. இது கீ ஹோல் சர்ஜரிக்கு ரீஹேப் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 weeks நம்ம வேலை போகலாம், அதெல்லாம் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், அது அப்புறம் டென்னிஸ் விளையாடலாம், எவ்ரி திங் கேன் பி டன். பட் பண்ணால் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆர் வெரி குட். அது இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் இன்ஜுரினா மெனிஸ்கஸ். இந்த மெனிஸ்கஸ் என்ன ஸ்ட்ரக்சர்னா நம்ம குஷனிங், ஒரு நீ ஜாயிண்ட்டில் ஒரு குஷன் மாதிரியே அது கொடுக்கும். அது குஷன்னா ஷாக் அப்சார்பர் மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ அதில் பிரச்சனை வந்தாலும் மெனிஸ்கஸில் இன்ஜுரி வந்தால், டேர் வந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர் இருக்கும். அதில் டேர் வந்தான்னா நம்ம முட்டியில் அந்த ஷாக் அப்சார்பர் ஃபினாமினா போயிடும். அந்த ஷாக் அப்சார்பர் இல்லைன்னா என்ன ஆகும்? அகெயின் ஒரு எலும்பு வேற எலும்புக்கு டச் பண்ணி அதில் டேமேஜ் ஆகிடும். ஸோ மெனிஸ்கஸ் ரிப்பேர் பண்ணதுக்கவே ஆர்த்ரோஸ்கோபிக்லி நம்ம பண்ணுறோம் கீ ஹோல் ப்ரொசீஜர். இது டே கேர் ப்ரொசீஜர். காலையில் சாயங்காலம் நீங்கள் வீட் போயிடலாம் அண்ட் ரீஹேபே சீக்கிரம். ஸோ அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி அது ஸ்டிச் பண்ணால் நல்லா ஹீல் ஆகிடும், ஃப்யூச்சருக்கு பிரச்சனை வராது. ஸோ இது 2 மோஸ்ட் காமன் இன்ஜுரிஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட்ஸ். அது இல்லாமல் தெர் இஸ் பிசிஎல், அதுவே ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி. அந்த லிகமெண்ட் இன்ஜுரி சிமிலர் டு ஏசிஎல், but that has also to be treated in the same way. There's a third most common injury in the knee joint. நம்ம knee joint இல்லாம shoulder jointலவே sports injuries வரும். இந்த டென்னிஸ் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறாங்க, அது சேம் திங். ஈவன் பிக்கல் பால் சொன்னேன், அது ஷோல்டர்லவே விளையாடுறாங்க. பிகாஸ் அங்கே அகெயின் கொஞ்சம் சின்ன வலி வரும்போது ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி வரும், நம்ம மசில் இன்ஜுரி வரும். அது வரும்போது நம்ம அது சரியாக பண்ணலைன்னா ஸ்டிஃப் ஆகிடும் ஷோல்டர். ஸ்டிஃப் ஆனால் ஃப்யூச்சருக்கு அந்த மசிலில் இன்ஜுரியான ரிப்பேர் பண்ணாமல் வச்சோன்னா இன்னும் அது இன்னும் டேர் ஆகும். ஸோ மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், அது நம்ம ரிப்பேர் பண்ணலாம் பை ஆர்த்ரோஸ்கோபி. பட் சில டைம் சில பேருக்கு தேவை இருக்காது. அந்த தேவை இருக்கும்போது இல்லைன்னா அந்த டைம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட்டில் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் வீக்கம் அதெல்லாம் கம்மி பண்ணிடலாம் விதவுட் மசில் டேர். அதுதான் இந்த மாதிரி சின்ன பிரச்சனை இருந்தாவே இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கெட் யுவர் செல்ஃப் செக்ட்.
ஓகே ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி. வலி கம்மி தான் இருக்குது, நைட்டில் தான் வலி வருது, நான் எல்லாம் பண்ண முடியுது, வில் வெயிட் ஃபார் சம் டைம். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. பிகாஸ் வலி இருந்தால் அதை நார்மல் கிடையாது. அது ஏன் வலி வருதுன்னு நம்ம பார்த்து செக் பண்ணி ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஏதோ டெஸ்ட் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். அது பண்ணால் வி கேன் ப்ரிவெண்ட் லாங் டேர்ம் இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஷோல்டரில் இன்னும் ஒரு பிரச்சனை வரலாம், தட் இஸ் கால் டிஸ்லொகேஷன். டிஸ்லொகேட் ஆகலாம். பிகாஸ் இது கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறாங்க இல்லை, அவங்களுக்கு சில டைம் விளையாடும் போது இல்லைன்னா ஃபுல் மூவ்மெண்ட் பண்ணும்போது சில டைம் டிஸ்லொகேட் ஆகலாம், இல்லைன்னா கீழே விழுந்துட்டு டிஸ்லொகேட் ஆகலாம். டிஸ்லொகேட் ஆகும்போது ரிப்பீட்டட் டிஸ்லொகேஷன் இருந்தானா அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைம்ஸ் கண்டினியூஸாக ஒரு டிஸ்லொகேட் பண்ணி உள்ளே வச்சு 4-5 டைம்ஸ் டிஸ்லொகேட் ஆயிடுச்சுன்னா அதுவே ஷோல்டரில் ஆத்ரோஸ்கோபிக்கலி நல்லா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சீக்கிரம் ரீஹேப் பண்ணி சீக்கிரம் ட்ரீட்மெண்ட், வெரி குவிக் ரிகவரி. டாக்டர் நீங்க சொல்றது பார்த்தா சிமிலரா இந்த மேஜரா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கேட்குற இடம் இந்த ஜிம்ல போய் நிறைய பேர் இதை வந்து தப்பா வந்து ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்றதை நான் கேள்விப்படுறேன். அது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு? ஸோ நான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி அட்வைஸ், ஜிம் போயிட்டு ஏதோ வெயிட் தூக்குறாங்கல்ல, போயிட்டு நான் எவ்வளோ வெயிட் தூக்கணும், நம்ம கோல் அந்த வெயிட் இருக்கக்கூடாது. நம்ம கோல் என்ன பண்ணுறோம் அது கரெக்டாக ஃபார்மாக பண்ணால் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி யங்கர் பீப்புள். போயிட்டு ஜிம் போட்டு நான் 10 கிலோ எடுப்பேன், நான் 20 கிலோ எடுப்பேன் காமிக்கிறதுக்கு நம்ம பட் இதெல்லாம் பண்ணி செகண்ட் ப்ராப்ளம், ஒரு வாட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது அப்புறம் நீங்கள் 10 கிலோ இல்லை 2 கிலோ எடுக்க முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஸ்லோவாக ஃபார்ம் கரெக்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் பெஸ்ட். ஸோ யாருமே அது கம்மி வெயிட் பண்ணி பண்ணால் அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஜுரி ஆகாது. எனிவே கரெக்டாக பண்ணாவே சில பேருக்கு இந்த இன்ஜுரி வரும், பிகாஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் இது இன்ஜுரி வரும்போது இனிஷியலாக என்ன ஆகும்னா, இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஸ்மால் ப்ராப்ளமாக இருக்கும், சின்ன ப்ராப்ளம். பேக் இன்ஜுரி இஸ் வெரி காமன், நெக் இன்ஜுரி வெரி காமன், அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி ஜிம்மில். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் இன்ஜுரி வந்தால் ஆர் எனி அதர் இன்ஜுரி, வென் த ப்ராப்ளம் இஸ் லெஸ், அகெயின் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது பெஸ்ட்டு. பிகாஸ் ஒன்றுமே மேபி சம் டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் டயக்னோசிஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணால் நல்லாயிடும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் இஸ் ஜிம்மில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம பிஃபோர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும், ஆஃப்டர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச் பண்ணால். இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி வில் கம் டவுன். பிகாஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலைன்னா ஸ்டிஃப்னஸ் வரும். ஸ்டிஃப்னஸ் வந்தால் ஃப்யூச்சரில் இன்ஜுரிஸ்க்கு prone, we are much more prone. So it's very important to do that. இன்னொரு காமனான ஒரு கொஸ்டின் டாக்டர், நிறைய பேர் வந்து அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி செல்ஃப் மெடிகேஷன், அவங்களே ஒரு ஃபார்மசி போய் அதுக்கான ஒரு டேப்லெட் வாங்கி டெம்பரரியாக அதை வந்து கியூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம்? ஆக்சுவலாக நம்ம பார்த்தானா டெம்பரரி, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு 2-3 நாள் எவ்வளோ வலி இல்லை, கொஞ்சம் சின்ன வலி இருக்குது, ஃபார்மசியில் போயிட்டு கொஞ்சம் வலி மாத்திரை சாப்பிட்டு ஒரு 2-3 நாளில் நல்லா ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 2-3 நாளில் நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் நல்லா ஆகலை, இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்றுட்டே போகுதுன்னா அது நம்ம விடக்கூடாது. அந்த டைமில் விடக்கூடாது. ஒரு 2-3 நாள் பிரச்சனை எவ்வளோ இல்லை, ரெகுலராக வேலை செய்கிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகே, அந்த சின்ன வலி மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருந்தானா ஓகே, யூ டோன்ட் நீட் டு கோ டு டாக்டர். பட் ஒரு 2-3 நாள் கழிச்சவே உங்களுக்கு இதை மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் கேட்கலைன்னா யூ மஸ்ட், தட் இஸ் அ சைன், நம்ம போகணும், போய் ஆகணும், வேற ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. ஸோ காமனாக வந்து இந்த நீ சர்ஜரி பண்ணுறவங்க இல்லை இந்த நீ பெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இந்த படியேற முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, குறிப்பாக இந்த வயசானவங்கலாம். ஸோ போஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஆர் எனி சர்ஜரி ரிலேட்டட் டு நீ, அதுக்கப்புறமா அவங்க இந்த படியேற விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், அதுலலாம் என்ன மாதிரியான அவங்க கான்சன்ட்ரேட்? போஸ்ட் நீ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா படிக்கட்டு ஏறணும். செகண்ட் டே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அது என்ன சொல்லி தருவோம்னா படிக்கட்டு ஏறணும். அதான் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். நான் என்னோட நீ ரிப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கீழே உட்காரத்துக்கு. அன்லெஸ் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி அவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபார்மிட்டி இருந்தால், நடக்க முடியாது இருந்தானா அவங்களுக்கு கீழே உட்காரத்துக்கு வேண்டாம் சொல்லுவோம். இல்லைன்னா நார்மல்னா அப் டு மீடியம் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் தெம் நான் சொல்வேன் ஒரு 6 months 7 months கழிச்சு நீங்கள் கீழே உட்காரி பாருங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு ஃபார் மீ இன்னும் முடிவு பண்ணுங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு தெர் இஸ் நத்திங் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன். நீ ரிப்ளேஸ்மெண்ட் சம்டைம்ஸ் தே வில் நாட் பி ஏபிள் டு ரன். நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் அது பண்ண முடியலன்னா ஓகே,
வேற ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அந்த ஓகே மாதிரி. டாக்டர், இந்த ஓவர் வெயிட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ் லைக் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ ஏதாவது மூட்டு தேய்மானம் வந்துருச்சுன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எப்படி பண்ணுறதுன்ற பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இந்த சர்ஜரி எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு பேஷண்ட்ஸ்க்கு இந்த சர்ஜரி எடுக்கலாம். only one thing is above 41-42 BMI இருக்கும்போது we will tell them கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி வாங்க, அது அப்புறம் பண்ணலாம். பட் சப்போஸ் அவங்களுக்கு 41-42 BMI இருக்கும்போது they are not able to reduce weight, அவங்களுக்கு வேற ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி இல்லைன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஆப்ஷன் இப்போ வேண்டாம்னா நம்ம பண்ணி கொடுப்போம் சர்ஜரி. பட் அதில் என்னன்னா பிக்கெஸ்ட் மித் இஸ் நம்ம நீ ரிப்ளேஸ்மெண்ட் வெயிட் ஜாஸ்தி இருந்தால் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிடும். நீ ரிப்ளேஸ்மெண்ட் ஃபெயில் ஆகிடும். பட் அது ஃபெயில் ஆகாது. நம்ம நீ ரிப்ளேஸ்மெண்ட்க்கு அது இம்ப்ளான்ட்டே அப்படி இருக்குன்னா, நம்ம ஃபிட்டிங் அப்படி இருக்கோ, அலைன்மெண்ட் எல்லாம் அப்படி இருக்குன்னா, அது பிகாஸ் ஆஃப் வெயிட் ஃபெயில் ஆகாது. ரீசன் நம்ம வெயிட் ஏன் கம்மி பண்ண சொன்னோன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் அவருக்கு ஈஸியாக நடக்கலாம். ரீஹேப் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பிகாஸ் ஷீ இஸ் ஃபேட், தே ஆர் ஃபேட். ஸோ அந்த டைமில் ரீஹேப் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். தே வில் பி ரீஹேபிங் மச் ஃபாஸ்டர் இஃப் த வெயிட் இஸ் லெஸ். ரிகார்டிங் த ஏஜ் ஆஃப் த இம்ப்ளான்ட் there won't be so much difference. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ ஒபேஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இஃப் தே நீட் இட் நம்ம பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க நடக்க முடியாது இல்லைன்னா அவர் வெயிட்டே கம்மி பண்ண மாட்டாங்க. பட் I said 41-42 this is called morbid obesity. அந்த பேஷண்ட்ஸ்க்கு பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் கொஞ்சம் வெயிட் சீக்கிரம் ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 6 மாதம் 8 மாதத்துக்கு வெயிட் கம்மி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு ரிசல்ட் இன்னும் நல்லா வரும். டாக்டர், பொதுவாக கேட்குற மாதிரி எனக்கு இருக்கிற ஒரு இஷ்யூவே கேட்குறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுட்வேர் வந்து சூஸ் பண்ண முடியல. ஸோ ரன்னிங்க்குன்னு ஒரு ஷூ வாங்கினேன். பட் அது வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஷூட்டுக்கு வரப்போ அது ஃபிட் ஆகாது. வேற ஷூஸ் வந்து எது பார்க்க நல்லா இருக்கும் அதை வாங்கிட்டு வருவேன். பட் அது எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஈவினிங்க்கு மேலே வீட்டுக்கு போகிறப்போ பயங்கர அந்த பெயின் இருக்கும். லைக் கண்டிப்பாக அந்த கால் கீழே குதிகாலில் ஹீலில் வந்து பயங்கர பெயின் இருக்கும். ஸோ எனக்கு அது ப்ராப்பராக சூஸ் பண்ண முடியல. அதுவுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா டாக்டர் அந்த கால் பெயினில்? அது சில பேர் வெரி காமன் திங். இட் இஸ் கால்ட் பிளான்டர் ஃபேஷைட்டிஸ். ஓகே. இதில் என்ன ஆகும்னா, ஹீலில் நம்மளுக்கு சில பேருக்கு ஹீலில் ஒரு எலும்பு வளர்ந்துடும். சில பேருக்கு எலும்பு வளர்ந்தாலுமே வீக்கோ இருக்கும். அந்த பிளான்டர் ஃபேஷியா சொல்லுவாங்க, அதில் வீக்கோ இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது இது யாருக்கு வரும்? மோஸ்ட்லி யாருக்கு எல்லாருக்கு வரும்? ஒரு மோஸ்ட்லி நடக்கும்போது, ஸ்டாண்ட் பண்ணும்போது ஜாஸ்தி பண்ணால், ரன்னிங் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணால் ஜாஸ்தி, ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷனில் இருந்தால் அவங்களுக்கு வரும். இல்லைன்னா இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லைன்னா சில பேருக்கு நேச்சுரலாக எலும்பு வளர்ந்துருக்குன்னா இந்த பிரச்சனை வரலாம். ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஃபுட்வேர் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபுட்வேர் வீட்டிலவே ஃபுட்வேர் போடணும். கொஞ்சம் பார்த்தானா கொஞ்சம் திக்காக ஹீல் இருக்கணும். ரப்பர் திக் ஹீல் வித் அ திக் ஃப்ளாட், கீழே ஃப்ளாட் இருந்து மேலே இருந்து கொஞ்சம் திக்காக சோல் இருந்தால் அந்த மாதிரி போட்டால் குஷனிங் வரும். குஷனிங் வந்தால் இந்த பிரச்சனை கம்மியாகும். அது இல்லாமல் உங்களுக்கு ஜெல் ஹீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, அந்த ஜெல் பேட் வரும். அந்த ஜெல் பேடே போடலாம். இன்சோல் ஜெல் பேட். அந்த இன்சோல் போட்டா இட் வில் கிவ் குஷனிங் டு த ஹீல். குஷனிங் கொடுத்தா பிரச்சனை கம்மி ஆயிடும். தட் இஸ் வாட் யூ கேன் டூ. செகண்ட் திங் இஸ் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். இந்த ஸ்ட்ரெச்சிங் we have to stretch the plantar fascia and the exercises. பட் சப்போஸ் இந்த உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு டூ எக்ஸ்ரே பண்ணி பார்த்துட்டு வாட் வி ஹேவ் இஸ் வி யூஸ் PRP, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். இன் திஸ் சிச்சுவேஷன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அங்கே வீக்கோ கம்மி ஆகிடும். வீக்கோ கம்மி ஆன அப்புறம் நீங்கள் இந்த ஷூஸ், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் பண்ணால் நல்லா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். நல்லா நீங்கள் நடக்கலாம். அண்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கெட் சால்வ் வித் திஸ். சால்வே ஆகிடும். பிரச்சனை இருக்காது சார். வந்தானா ஒரு மேபி 2-3 இயர்ஸில் பிரச்சனை வந்தால் we can give an injection. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட்வேர். நம்ம சில பேர் ஃபார் விமன் இஸ் உங்களுக்கு இல்லை, பட் ஃபார் விமன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா அவங்களுக்கு திஸ் இஸ் மோர் காமன் இன் விமன் தென் மென். விமனுக்கு அவங்க ஃபுட்வேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா they will not have much comfort. யூஷுவலா விமன் ஃபுட்வேர்ல கம்ஃபர்ட் இருக்காது. பட் அவங்க they get used to that. ஹீல்ஸ் இருக்கும், அந்த ஹீல்ஸ் பென்சில் ஹீல் இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும், ரொம்ப சின்னது, ஹார்டா இருக்கும். அது பார்த்தானா நம்ம கம்ஃபர்ட்டே இருக்காது. அது பண்ணும்போது ஹீல் அவங்களுக்கு தட்ஸ் வை தே ஹேவ் மேக்ஸிமம் ஹீல் ப்ராப்ளம்ஸ். ஸோ விமனுக்கு அந்த ஃபுட்வேரே மாத்தினா ரெகுலரா கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர் போட்டால் இந்த பிரச்சனை
ஓகே. இல்ல நான் பார்க்குறப்ப யோசிப்பேன். எனக்கே கால் வலிக்குது. இவங்க இத்துணூண்டு ஆமா இப்படி பண்றாங்க. அவங்களுக்கு யூஸ் டு ஆயிடுவாங்க அந்த வலி. ஓகே நோ ப்ராப்ளம், பட் நான் போடுவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து இந்த ரன்னிங். லைக் ரன்னர்ஸ் மத்தியில் இன்னைக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு மேரத்தான் நடக்குது. எய்தர் இட் மேபி 5 kilometer or 10 kilometer. ஸோ அப்படி போறவங்க வந்து ஒரு சிலர் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒரு சிலர் திடீர்னு போறாங்க. ஃபார் சேக் நீங்க சொன்ன மாதிரி இந்த வெயிட் தூக்குனா எனக்கு செம அப்படின்னு சொல்ற மாதிரி ரன்னிங் திடீர்னு போறாங்க. அவங்களுக்கு ஒரு சில இஷ்யூஸ் வருது. ஸோ ரன்னர்ஸ் எதெல்லாம் பண்ணலாம், என்னென்ன இஷ்யூஸ் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னிங் பண்ணும்போது நம்ம தே ஷுட் ஸ்டார்ட் ஸ்லோலி. லைக் ஐ செட் பிஃபோர், ஸ்ட்ரெச் பண்ணி பிஃபோர் ரன்னிங் ஸ்ட்ரெச்சிங், ஆஃப்டர் ரன்னிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அண்ட் தே ஷுட் ஸ்டார்ட் ஸ்லோலி. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணணும். யூ கேன் கோ அப் டு 42 kilometers, யூ கேன் கோ அப் டு வாட் எவர் யூ வாண்ட். பட் அவங்களுக்கு என்ன மெயின் இஷ்யூஸ் என்ன வரும்னா, அவங்களுக்கு ஃபுட்டில் இஷ்யூஸ் வரும். ஃபுட்டில் நம்ம நல்லா நீங்கள் சொன்னும்போது நல்லா ஃபுட்வேர் போட்டால் பெஸ்ட். ரன்னிங் ஷூஸ் வருது. அந்த ரன்னிங் ஷூஸ் போட்டு லைட்டாக இருக்கும் அந்த ஷூ. லைட்டாக ஷூ இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ வில் கிளைட் அண்ட் ரன் ப்ராப்பர்லி. செகண்ட் திங், நம்ம ரன்னிங் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் குட். இது நீங்கள் ஒரு லாட் ஆஃப் பிளேசஸ் ஃபுட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அப் டு 5 kilometers ஒன்றும் ஆகாது. நீங்கள் 5, 10, 15, 20, 25 kilometers பண்ணால் யூ ஷுட் சி உங்கள் ஃபுட் இப்படி வருது. சில பேருக்கு ஃபுட்டு சைடு வந்தானா உங்களுக்கு பிரச்சனை வரும். அகெயின் அந்த சேம் லிகமெண்ட்டில் டெண்டனைட்டிஸ் வந்து டெண்டனைட்டிஸ் வீக்கோ வரலாம். அந்த சைடில் தான் வீக்கோ வரும். பிகாஸ் நீங்கள் நேராக போகிறது இல்லை, உங்கள் பாடி வெயிட்டே அப்நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு. இமேஜின் ஒரு 10,000, 20,000, 30,000 ஸ்டெப்ஸ் ஒரே வாட்டி போனால் அந்த லிகமெண்ட் வில் ஸ்டார்ட் டு கெட் இன்ஜர்ட். ஸோ சில டைம் டெண்டனைட்டிஸ் ஆகும். டெண்டனைட்டிஸ்னால் வீக்கம், அந்த ஏரியாவில் வீக்கம், ஸ்ப்ரெயின் ஆகும். அது இல்லாமல் ரன்னர்ஸ் என்னன்னா எவ்ரிபடி வில் ட்ரை டு புஷ் மேக்ஸிமம். தட் இஸ் ஒன்லி த ஃபன், ரைட்? மேக்ஸிமம் இன்னைக்கு நான் 5னா நாளைக்கு 6 இல்லைன்னா 7 அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்ல. அது புஷ் பண்ணும்போது வி மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஃப் த பாடி. இங்கே வலி வருது, உங்களுக்கு வலி ஜாஸ்தி வந்தால் அந்த ஏரியாவில் வலி வந்தான்னா நீ மஸ்ட் ட்ரை டு கான்சென்ட்ரேட். அங்கே ஏதோ பிரச்சனை இந்த கெட் இட் செக்ட். இஃப் யூ நீட் டு அப்ளை ஐஸ், அப்ளை ஐஸ். இஃப் யூ நீட் ரீஹேப், டூ ரீஹேப் ஃபார் தட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவ்ரி ரன்னர், ஒரே ஒரு திங் இஸ், நம்ம 3 நாள் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா 3 நாள் நீங்கள் ஜிம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஜிம் பண்ணாதான் உங்களுக்கு ரன் பண்ண முடியும். ரன் பண்ணிட்டே இருந்தானா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா மசில் மாஸ் போயிடும். ரன்னர்ஸ் நீங்கள் பார்த்தோன்னா தின்னா இருப்பாங்க, பட் அது ஃபேட் நாட் நெசசரி. அவங்களுக்கு ஃபேட் கம்மி இருக்குது, ஃபேட் இருக்கலாம், பட் ஃபேட் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் வில் பி லெஸ். மசில் ஃபேட் பர்சன்டேஜ் வில் பி லெஸ். ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது மசில் தான் பர்ன் ஆகும், அது அப்புறம் தான் ஃபேட் பர்ன் ஆகும். ஸோ வி மஸ்ட் பி வெரி 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 காஷியஸ். ரன் பண்ணும்போது சப்ளிமெண்ட்ஸில் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் எடுத்தனா நமக்கு ரன் பண்ண முடியும். ஸோ தட் மசில் பிரேக் டவுன் இருக்காது, மசில் போகாது. மசில் போயிடுச்சுன்னா உங்கள் ஜாயிண்ட்ஸில் பிரச்சனை வரும். ஜாயிண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வேறு injuries ஆகலாம். So most important coming back is that they must exercise. So the muscle build up is there. Dietல protein நல்ல diet எடுக்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ரன் பண்ணும்போது இங்கே நம்ம சென்னையில் ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். காலையில் நீங்கள் பார்த்தோன்னா 30-35 ஹீட் இருக்கும், ஹியூமிடிட்டி இருக்கும். அந்த ஹியூமிடிட்டியில் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் ஆகும்போது we are losing lot of electrolytes. So அந்த electrolytes lose பண்ணும்போது very important to prevent any injuries in the muscle or cramps, to have proper hydration during the run. So lot of people having hydration during this is all is very important for you to achieve high goals. சில பேருக்கு just one advice for everyone is that சின்ன வலி இருக்கும்போது ரன் பண்ணி ஏதோ வலி உங்களுக்கு க்ரானிக்காக எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது அந்த ஏரியாவில் வலி வந்தால் ப்ளீஸ் கெட் இட் செக்ட் அகெயின். பிகாஸ் அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ட்ரீட் பண்ணால் அது சின்ன பிரச்சனை போயிடும். ட்ரீட் பண்ணலைன்னா அது சின்ன பிரச்சனை பெருசு ஆகிட்டு அது will change your life for a long time. So regular health check பண்ணால் very important. Yearly செக் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஸோ டாக்டர், இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆர்த்தரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் இன்டேக்ஸ் என்ன நல்லா எடுத்துக்கலாம்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தா டுடே நம்ம இந்தியன் டயட் இருக்குல்ல, இட் இஸ் அ வெரி பேலன்ஸ்ட் டயட். வாட் எவர் இட் இஸ். சில பேர் சொல்லுவாங்க ரைஸ் இருக்குது, இது இருக்குது. டுடே நியூ எவிடன்ஸ் இஸ் ஷோயிங் ரைஸ் இஸ் குட். ஸோ நம்ம வீட்டில் சாப்பாடு என்ன செய்கிறோம் அதை சாப்பிட்டானா யூ வில் chances of having problems is less. இது என்ன, when do we have the problems? நம்ம நேச்சுரலாக எடுக்காமல் வெளியில் சாப்பாடு சாப்பிட்றோம். that is only not good. See, காலையில் நம்ம milk products are good, green leafy vegetables are good for the knee, eggs, protein, that is good. And
most of the food நம்ம எதை வீட்டில் செய்கிறோம் that is good for you to eat. நம்ம because if I start telling you about diet, there are multiple things. Dietitian இது சாப்பிடணும் இது சாப்பிடணும், this is all that is tailored. Today if you are obese, weight ஜாஸ்தி இருந்தா you must go to a dietitian and tailor your diet. நீங்கள் இப்படி சாப்பிட்றீங்க. One thing I can tell you is, most important thing is weight prevention better than cure. The most important thing is forget the diet. Most important is don't put on weight. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் பார்க்கணும். சில பேருக்கு டெண்டன்சி இருக்கும், நான் எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட மாட்டேன், தட் இஸ் மை ஜெனட்டிக். பட் சில பேர் சீக்கிரம் வெயிட் போடுவாங்க. யார் சீக்கிரம் வெயிட் போட்டான்னா நீங்கள் ஏதோ டயட் கொடுத்தா வெயிட் போடுவாங்க அவங்களுக்கு. ஸோ இப்படி சாப்பிடணும், என்ன டைமிங் சாப்பிடணும், கரெக்டாக டைமிங் சாப்பிட்டா ஸ்டமக்கில் கொஞ்சம் ஏதோ டைம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட் ஸ்டமக் இஸ் ஹங்க்ரி. பிகாஸ் ஹங்கர் இருந்தானா என்ன ஆகும்னா நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. Okay. So that all the timings number panni, they should consult. Today dietetics and the branch of nutrition has gone so advanced. I would say number prachne inda we must consult somebody proper and do doesn't take time. Lifestyle problems that doesn't take time, but we must consult and do the right thing for those people. But suppose unga weight jaasti inda, there is no obesity, number natural weight inda natural indana, we don't need to. If you eat home food, less oily food, adha vera onnume venda. Because number day to day food வீட்ல யார் செய்வாங்கன்னா it is mostly healthy balanced meals. adha நமக்கு from so many centuries நம்ம ஃபுட் இருக்குது. அண்ட் இந்தியன்ஸ் நல்லது என்னன்னா, நம்ம வெளியில் சாப்பாடு சாப்பிட்டானா ரொம்ப கம்மி சாப்பிடுவாங்க. எவ்ரி டே வீட்டில் சமையல் செய்வாங்க. அன்லைக் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் சமையல் செய்ய மாட்டாங்க அவங்க. இங்கே டெய்லி சமையல் செய்வாங்க வீட்டில். பட் நம்ம என்ன இப்போ நியூவாக இது வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணால் அது திஸ் இஸ் நாட் required regularly. Once in a while it's okay. So thank you so much doctor. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் இது நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். So thank you so much for coming to our show. Thank you so much.